வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பெண் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். கணவன் மனைவி கைது, 6 பவுன் நகை மீட்பு. காமராஜர் சாலையில் நள்ளிரவு பரபரப்பு. அதிவேகமாக தறிகெட்டு ஓடிய கார் மோதி குழந்தை உட்பட 8 பேர் படுகாயம். போதை ஓட்டுநருக்கு பொதுமக்கள் தர்மஅடி. நீட் எதிர்ப்பு போராட்டம் எதிரொலி. கடற்கரை சாலை மூடல், போலீசார் குவிப்பு. நீட் எதிர்ப்பே தமிழ் தேசியம். புதுச்சேரியில் விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி பேச்சு. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்து 6 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் கணவன் மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் செங்கேனியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த மணி மற்றும் அவரது மனைவி ரமணி சிற்றுண்டி கடை நடத்தி வந்தனர். சம்பவத்தன்று ரமணி வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து கத்திரிக்கோளால் சராமரியாக குத்தியும் கழுத்தை துணியால் இறுக்கியும் கொலை செய்தனர். பின்னர் அவர் அணிந்திருந்த 6 பவுன் தங்க சங்கிலி மற்றும் காதணிகளை கொள்ளையடித்து தப்பி சென்றனர். தகவல் அறிந்த லாஸ்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ரமணியின் உடலை கைப்பற்றி பிரேத சோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ரமணியின் உறவினரின் நண்பரான பிரவீன்குமார் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பிரேத பரிசோதனை நடைபெற்ற போது அவரது நடவடிக்கைகள் சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் தனியாக அழைத்து விசாரித்தனர். தீவிர விசாரணையில் நகைக்காக தனது மனைவி ஈஸ்வரியுடன் சேர்ந்து ரமணியை கொலை செய்ததாக பிரவீன்குமார் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் கொள்ளையடிக்கப்பட்ட 6 பவுன் தங்க நகைகளை மீட்டதுடன் இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காமராஜ் சாலையில் நேற்று நள்ளிரவு குடிபோதையில் அதிவேகமாக காரை தாறுமாறாக ஓட்டி வந்து சாலையில் சென்ற பிற வாகனங்களில் மோதி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். இந்த விபத்தில் படுகாயம் அடைந்த 8 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தை சேர்ந்த சொகுசு கார் நேற்று நள்ளிரவு 11:20 மணியளவில் ராஜீவ்காந்தி சிலையில் இருந்து காமராஜ் சிலை நோக்கி காமராஜ் சாலையில் சென்றது. அந்த கார் அதிவேகமாக தறிகெட்டு ஓடியது. முன்னால் சென்ற 2 சக்கர வாகனங்களை அடுத்தடுத்து மோதி நிற்காமல் சென்றது. பாலாஜி தியேட்டர் அருகே 3க்கும் மேற்பட்ட பைக்குகள் மீது மோதி அந்த கார் நிற்காமல் தள்ளிக்கொண்டே சென்றது. உப்பனாறு பாலம் பணி நடந்து கொண்டிருக்கும் குறுகிய பாதையிலும் அந்த கார் நிற்காமல் முன்னால் சென்ற பைக்குகள் மீது மோதியது. இதனால் காரின் டிரைவர் காரை ரிவர்ஸ் எடுக்க முயன்றுள்ளார். பின்னால் வந்த பைக்குகள் மீது கார் மோதியுள்ளது. இவ்விபத்தில் மோதிய வேகத்தில் 2 சக்கர வாகனங்களில் இருந்து 2 பெண்கள், ஒரு குழந்தை பாலத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டனர். மண்ணில் விழுந்ததால் உயிர் தப்பினர். மேலும் பைக்குகளை ஓட்டி சென்ற 5 ஆண்கள் பலத்த காயமடைந்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த இளைஞர்கள் அந்த காரை தடுத்து நிறுத்தினர். காரை ஓட்டி சென்ற நபரை காரில் இருந்து இறக்கி தர்ம அடி கொடுத்தனர். தகவல் அறிந்த புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் மற்றும் பெரிய கடை போலீசார் அங்கு வந்தனர். விபத்தில் காயமடைந்த 5 ஆண்கள், 2 பெண்கள், ஒரு குழந்தை உட்பட 8 பேரை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இளைஞர்களிடம் இருந்து கார் டிரைவரை மீட்டு அழைத்து சென்றனர். இதற்கிடையே விபத்து பற்றி தகவல் அறிந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சம்பவ இடத்தில் திரண்டனர். அவர்கள் விபத்து ஏற்படுத்திய காரை அடித்து நொறுக்கினர். மேலும் தீயிட்டு கொளுத்த முயன்றனர். போலீசார் அவர்களை தடுத்தனர். இதனால் 2 தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. 1 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த பரபரப்பு நீடித்தது. பின்னர் நள்ளிரவு 12:20 மணியளவில் பெரிய கடை இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் இளைஞர்களை தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். இவ்விபத்தில் காயமடைந்த புதுச்சேரி ரெயின்போ நகரை சேர்ந்த அருண், பாக்கமுடியான்பேட் பகுதியை சேர்ந்த லெனின் கோபால்சாமி, அவரது மனைவி அனுஷியா உள்ளிட்ட 8 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காரை ஓட்டி சென்ற சுற்றுலா பயணி அதிகுடி போதையில் இருந்துள்ளதால் அதனால்தான் இவ்விபத்துக்கு காரணம் என தெரிகிறது. இது குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் நீட் தேர்வு தொடர்பான போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் மாணவர்கள் கடற்கரை சாலையில் போராட்டம் நடத்தப் போவதாக தகவல் பரவியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் கடற்கரை சாலையை மூடி பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்தும் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது. டெல்லி ஜந்தர் மந்திரில் கடந்த 20ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து
நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியிலும் மாணவர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டதாக தகவல் வெளியானது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழைய சாராய ஆலை முதல் டூப்ளே சிலை வரை உள்ள கடற்கரை சாலையை போலீசார் மூடி IRPN போலீசார் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தினார். மேலும் போராட்டத்தில் பங்கேற்க வந்த மாணவர்களை பல்வேறு இடங்களில் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்பட்டதுடன் அப்பகுதிக்கு வந்த சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றமடைந்தனர். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீட் எதிர்ப்பே தமிழ் தேசியத்தின் வெளிப்பாடு என்றும் தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் MP மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை மாற்றுவதால் மட்டும் பிரச்சனை தீராது என்றும் மாநிலங்களுக்கு கல்வியில் முழு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய கட்சி தலைவர் திருமாவளவன் MP இந்திய அளவில் நீட் தேர்வை எதிர்த்து தொடக்கம் முதலே குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்றார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை மட்டும் மாற்றுவதால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது என்றும் தெரிவித்தார். மேலும் மாநில அரசுகளுக்கே மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்தும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் நீட் தேர்வால் மாணவர்கள் பயிற்சி மையங்களை சார்ந்த நிலை உருவாகி மன அழுத்தம் அதிகரிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் ஆட்சியில் அறிமுகமான நீட் தேர்வை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகும் ரத்து செய்யாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். டெல்லியில் அதிகாரம் குவியக்கூடாது என்றும் மாநிலங்களுக்கு அதிக தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்திய திருமாவளவன் நீட் எதிர்ப்பே தமிழ் தேசியம் என்றும் தெரிவித்தார். கருவடிக்குப்பம் விளையாட்டு மைதானத்தை அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அதை விளையாட்டு மைதானமாகவே பாதுகாக்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரம் பாரதி நகரில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் 1973ஆம் ஆண்டு முதல் ஸ்பைடர் விளையாட்டு கழகம் செயல்பட்டு வருவதாகவும் பல ஆண்டுகளாக மாணவர்கள் அங்கு வாலிபால் உள்ளிட்ட விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தான் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கும் நோக்கில் அந்த மைதானத்தில் அலுவலகம் கட்டப்பட்டதாகவும் தற்போது அந்த அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமாக மாற்ற முயற்சி நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். அலுவலகத்தின் பூட்டு உடைக்கப்பட்டு புதிய பூட்டு போடப்பட்டுள்ளதாகவும் ரூபாய் 54,000 மின் கட்டண பாக்கி உள்ளதாகவும் அவர் கூறினார். கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான இந்த இடத்தை விளையாட்டு மைதானமாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற வழக்கு உயர்நீதிமன்றத்தில் 2022 முதல் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். காலாப்பட்டு தொகுதியில் கார் நிறுத்தும் வசதியுடன் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு தேவையான இடம் இருந்தும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விளையாட்டு மைதான அலுவலகத்தை கைப்பற்ற முயற்சி நடைபெறுவதாக அவர் குற்றம் சாட்டினார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு விளையாட்டு மைதானத்தை அரசியல் இடமாக மாற்றக்கூடாது என வலியுறுத்தி இது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்துள்ளதாகவும் அடுத்ததாக துணைநிலை ஆளுநரையும் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் கல்யாண சுந்தரம் தெரிவித்தார். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள சக்கராலயா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் டாடா நிறுவனத்தின் அதிநவீன சியாரா EV கார் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த புதிய எலக்ட்ரிக் காரை முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகம் செய்து வைத்து முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள முருங்கம்பாக்கம் சக்கராலயா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் நடைபெற்ற அறிமுக விழாவில் நிறுவன நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி புதிய டாடா சியாரா EV காரை அறிமுகம் செய்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், வங்கி அதிகாரிகள், தொழிலதிபர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். 35 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகமான டாடா சியாரா மாடலின் புதிய எலக்ட்ரிக் பதிப்பாக இந்த கார் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பியோர், அட்வென்ச்சர், எம்பவர் ஆகிய 3 வகைகளிலும் 7 வண்ணங்களிலும் விற்பனைக்கு வந்துள்ளது. 63 மற்றும் 75 கிலோவாட் திறன் கொண்ட 2 வகை பேட்டரிகளுடன் கிடைக்கும் இந்த காரின் 75 கிலோவாட் பேட்டரி மாடல் ஒரே முறை முழு சார்ஜில் 665 கிலோமீட்டர் வரை பயணிக்கும் திறன் கொண்டது. மேலும் 15 நிமிட வேக சார்ஜில் சுமார் 260 கிலோமீட்டர் பயணிக்க தேவையான மின்சாரத்தை பெறும் வசதியுடன் டூயல் மோட்டார் மற்றும் 4 வீல் டிரைவ் தொழில்நுட்பங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் புதுச்சேரி DIG சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது.
புதுச்சேரியில் பொதுமக்களின் நலன் கருதி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திடும் வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையிலும் சட்டம் ஒழுங்கு வடக்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சத்திர ரெட்டி முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வாய்மொழியாகவும் மனுவாகவும் தங்களின் குறைகளை எடுத்து கூறினர். இதனை கேட்டுக்கொண்ட டிஐஜி சத்யசுந்தரம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை முன்வைத்து புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச ரெயின்கோட்டுகள் மற்றும் சீருடைகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கல்வியில் முழு கவனம் செலுத்தி சிறந்து விளங்குமாறு அறிவுறுத்தினார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு சார்பில் இலவச ரெயின்கோட்டுகள் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கொம்பாக்கம் அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் மற்றும் தையல் கூலியும், வில்லியனூர் இமாக்குலேட் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச ரெயின்கோட்டுகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு அரசு வழங்கிய நலத்திட்ட உதவி பொருட்களை மாணவர்களுக்கு வழங்கினார். அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகளை முழுமையாக பயன்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், தரமான கல்வியே சிறந்த எதிர்காலத்திற்கு அடித்தளமாக அமையும் என்பதால் விடாமுயற்சியுடன் படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விளையாட்டு மைதானம் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் கிருமாம்பாக்கம் பேட் மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராமத்திற்கு விளையாட்டு மைதானம் வடிகால் அமைத்தல் பணிக்கு 19,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும், புதுக்கோயில் குளம் மேம்படுத்துதல் பணிக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும், பிள்ளையார்குப்பம் பகுதியில் புதிய விளையாட்டு திடல் அமைக்க 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ள என மொத்தம் ரூபாய் 28.94 ரூபாய் மதிப்பீட்டில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், இளநிலை பொறியாளர் சேகர், ஒப்பந்ததாரர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கிராம முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸ் அமைப்பின் துவக்க விழா நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வலியுறுத்தும் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸ் அமைப்பின் துவக்க விழா நடைபெற்றது. கல்வி குழும தலைவர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், துணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்குநரும் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். டீன் முனைவர் அறிவழகர் வரவேற்றார். தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் வாழ்த்துரை வழங்கினார். தலைமை விருந்தினராக பங்கேற்ற பிருத்வி குரோ கேர் பிரைவேட் லிமிடெட் தலைமை நிர்வாக அதிகாரி முனைவர் குமார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொறியியல், காலநிலை மாற்றம் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து மாணவர்களிடம் உரையாற்றினார். மேலும் IGEN அமைப்பின் செயல்பாடுகள் மற்றும் அதன் மூலம் மாணவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் குறித்து விளக்கினார். பசுமை சூழல் பாதுகாப்பில் சிறப்பாக செயல்பட்ட பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. எந்திரவியல் துறை தலைவர் முனைவர் ஹேமலதா நன்றி கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்களில் வெளிநாட்டு சக்திகளின் சதி இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்பிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் முழுமையான விசாரணைக்கு பிறகே முடிவுக்கு வர வேண்டும் என்றும், உண்மையை அறிந்து இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் மற்றும் அதனை தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் குறித்து கருத்து தெரிவித்தார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் தொடர்பாக பேசிய அவர், இந்தியாவின் சர்வதேச மதிப்பை பாதிக்கும் நோக்கில் வெளிநாட்டு சக்திகள் சதி திட்டங்களில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருப்பதாக சந்தேகம் தெரிவித்தார்.
இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி உண்மைகள் வெளிவந்த பிறகே எந்த முடிவுக்கும் வர வேண்டும் என்றார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வருவதாகவும் அந்த வளர்ச்சியை தடுக்க வெளிநாட்டு சக்திகள் முயற்சிக்க கூடும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்கள் தவறான தகவல்களால் திசை திருப்பப்படாமல் உண்மையை ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நீட் தேர்வு திறமை அடிப்படையில் மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி வாய்ப்பை வழங்குவதாகவும் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகள் நடந்தால் அவற்றின் மீது கடுமையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தேர்வுகளை அரசியலாக்குவது சரியான அணுகுமுறை அல்ல என்றும் அவர் கூறினார். போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றாலும் சட்டத்தின் வரம்புக்குள் அமைதியான முறையில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்றும் காவல்துறையினரை தாக்குவது அல்லது வன்முறையில் ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். மேலும் சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களை மக்கள் ஆராய்ந்து நம்ப வேண்டும் என்றும் எந்த விவகாரத்திலும் வெளிநாட்டு தூண்டுதல்களுக்கு இளைஞர்கள் ஆளாகாமல் உண்மையை உறுதிப்படுத்திய பிறகே செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் நடைபெற்ற 2 நாள் சாகர் கவாச் கடலோர பாதுகாப்பு ஒத்திகையின் போது பாதுகாப்பு வலயத்தை மீறி ஊடுருவ முயன்றதாக ஒத்திகையில் பங்கேற்ற 6 பேரை போலீசார் கண்டறிந்து பிடித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளின் செயல்திறனை சோதித்தனர். மும்பை 2008 தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து கடல்வழி பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் சாகர் கவாச் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த ஒத்திகையில் இந்திய கடலோர காவல்படை, புதுச்சேரி கடலோர காவல்படை, சட்டம் ஒழுங்கு போலீசார், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் மீனவர்கள் இணைந்து கடல் மற்றும் கடற்கரை பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். ஒத்திகையின் ஒரு பகுதியான கவர்னர் மாளிகை மற்றும் தலைமைச் செயலகத்தை இலக்காக கொண்டு கடல் வழியாக ஊடுருவ முயன்றதாக செயல்பட்ட 3வரை இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையிலான கடலோர காவல்படை போலீசார் பிடித்தனர். இதையடுத்து மேலும் ஒரு குழுவினர் புதுச்சேரிக்குள் நுழைந்திருப்பதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து நகரின் முக்கிய பகுதிகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தி தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். உருளையன்பேட்டை பேருந்து நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் நடத்திய கண்காணிப்பில் சந்தேகத்திற்கு இடமான இருந்த 3வரை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் தமிழக கமாண்டோ போலீசாரான முனுசாமி, வினோத், பன்னீர்செல்வம் என்பதும் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகையின் ஒரு பகுதியாக பேருந்து நிலையத்தை இலக்காக கொண்டு செயல்பட்டதும் தெரியவந்தது. 2 நாள் ஒத்திகையில் மூலம் கடல் வழி ஊடுருவல் மற்றும் முக்கிய இடங்களின் பாதுகாப்பு நடைமுறைகள் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். டாக்டர் சுபாஷ் சந்திர போஸ் பிளம்பிங் மற்றும் சானிட்டரி பிளம்பர்ஸ் அரசு பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் சங்கம் நிர்வாகிகள் பேரவை கூட்டம் தமிழ் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. டாக்டர் சுபாஷ் சந்திர போஸ் பிளம்பிங் மற்றும் சானிட்டரி பிளம்பர்ஸ் அரசு பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் சங்கம் நிர்வாகிகள் பேரவை கூட்டம் தமிழ் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் பலராமன் தலைமை தாங்கினார். செயலாளர் தீபன்ராஜ் முன்னிலை வகித்தார். சங்கத்தின் கோரிக்கைகள் குறித்தும் சங்கத்தை வலுப்படுத்துவது குறித்தும் தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் விளக்கி பேசினார். கூட்டத்தில் சங்கத்திற்கான 16 பேர் கொண்ட மாநில ஒருங்கிணைப்பு குழு தேர்வு செய்யப்பட்டது. பாஸ்கர், சிவராஜ், கிருஷ்ணமூர்த்தி, ஆதிமூலம், ஆறுமுகம், கலைவாணன், முருகன், நடராஜ், மூர்த்தி, லூர்து மரியநாதன், ராமநாதன், ராமூர்த்தி, வல்லவதாஸ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த கூட்டத்தில் சங்கத்தை தொழிலாளர் காங்கிரஸ் உடன் இணைப்பது என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் புவன்கரை வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சண்முகத்தின் குடும்பத்தினரும் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்து அதற்கு தீர்வு காணாத பட்சத்தில் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற உயர் அதிகாரிகளை மிக எளிதில் சந்தித்து தகுந்த நடவடிக்கை மேற்கொள்வதற்கு சுலபமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில்
சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு அவர்களின் குறைகளை எடுத்து கூறினர். இதனை கேட்டுக்கொண்ட எஸ்பி புகாரின் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சம்பந்தப்பட்ட நபர்களிடம் உறுதியளித்தார். இதில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே ஒதியம்பட்டில் நடைபெற்று வரும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவையொட்டி முத்து பல்லக்கில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய செடல் திருவிழா வெள்ளாழ முதலியார் மரபினர் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவை ஒட்டி கடந்த 22ஆம் தேதி சாகை வார்த்தல், 23ஆம் தேதி பொங்கலிடுதல், 24ஆம் தேதி கொடியேற்றம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து 2ஆம் நாள் உற்சவத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் முத்து பல்லக்கில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதி உலாவின் போது கலச மரியாதையுடன் அம்மன் வரவேற்கப்பட்டதுடன் வானவேடிக்கை மற்றும் பட்டாசுகள் வெடித்து பக்தர்கள் உற்சாகமாக சுவாமியை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக ஜூலை 29ஆம் தேதி 108 பால்குட ஊர்வலம், ஆகஸ்ட் 1ஆம் தேதி செடல் உற்சவம், ஆகஸ்ட் 2ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற உள்ளது. திருவிழாவை ஒட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் தீபாராதனை நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்களான வெள்ளாழ முதலியார் மரபினர், ஆலய நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் சிறப்பு அதிகாரி, உற்சவதாரர்கள் மற்றும் ஒதியம்பட்டு கிராம பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்துள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயத்தின் 37வது ஆண்டு செடல் தேர் திருவிழாவில் முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயத்தின் 37வது ஆண்டு செடல் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவை ஒட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் முத்து மாரியம்மனுக்கு செடல் போடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவமூர்த்தி சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருள செய்யப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து அம்மனை தரிசித்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய விழா குழுவினர், இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே கூடப்பாக்கத்தில் நடைபெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரமோற்சவ விழா ஆடி மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விழாவை ஒட்டி தினமும் சுவாமி மின் அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக பக்காசுரனுக்கு சோறு போடுதல், ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படையல், முத்து பல்லக்கில் திருவீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்தது தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காக நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த நிகழ்வில் கூடப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி, கூடப்பாக்கம், அகரம், உளவாய்க்கால், கோனேரி குப்பம் கிராம மக்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அமலோற்பவம் லூர்து அகாடமி தனியார் பள்ளியில் 10, 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்கள் மற்றும் நீட், JEE தேர்வுகளில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் தமிழக கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்க நாணயம் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அமலோற்பவம் லூர்து அகாதமி தனியார் பள்ளி சார்பில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மற்றும்
நீட், JEE, IIT தேர்வுகளில் சாதனை படைத்த மாணவர்களுக்கான பாராட்டு மற்றும் கௌரவிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி சகல புனிதர்கள் வளாகத்தில் உள்ள லூர்து உள்ளரங்கத்தில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் ஆண்டோனியஸ் பிரிட்டோ வரவேற்புரையாற்றினார். அமலோற்பவம் கல்வி குழுமத்தின் தாளாளரும் நிறுவனருமான லூர்து சாமி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்து மாணவர்களுக்கு தங்க நாணயம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,285 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 234 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பெண் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். கணவன் மனைவி கைது, 6 பவுன் நகை மீட்பு. காமராஜர் சாலையில் நள்ளிரவு பரபரப்பு. அதிவேகமாக தறிகெட்டு ஓடிய கார் மோதி குழந்தை உட்பட 8 பேர் படுகாயம். போதை ஓட்டுநருக்கு பொதுமக்கள் தர்மடி. நீட் எதிர்ப்பு போராட்டம் எதிரொலி. கடற்கரை சாலை மூடல், போலீசார் குவிப்பு. நீட் எதிர்ப்பே தமிழ் தேசியம். புதுச்சேரியில் விசிக தலைவர் திருமாவளவன் MP பேச்சு. நீட் போராட்டங்களில் வெளிநாட்டு சதி இருக்கலாம். உண்மை அறிந்து இளைஞர்கள் செயல்பட வேண்டும். ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின். சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை. புதுச்சேரியில் ஊடுருவ முயன்ற 6 பேர் சிக்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.